குளித்தலை வீட்டு வாசல்ல பேரிச்சம்பழம் மரம் இருக்கு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. வீட்டு வாசல்லயே பேரிச்சம்பழம் மரம் இருக்கு. இந்த வீட்டு வாசல் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பேரிச்சம்பழம் மரம் அழகுக்காக வைப்பாங்க. இந்த பேரிச்சம்பழத்த முக்கியமா அவங்க காலை உணவுக்கு யூஸ் பண்ணுவாங்க மொதல்ல. குப்பூசும், பேரிச்சம்பழம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குப்பூஸ்னாக்கா தமிழ்ல சப்பாத்தி, ரொட்டின்னு சொல்லுவோம். இந்த பேரிச்சம்பழம் மரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டுக்கு 2, 3 வச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாட்டுக்கு முக்கியமா பேரிச்சம்பழமும் ஒரு முக்கியமான ஒரு உணவா அவங்களுக்கு. இத பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் காலத்தில வந்து சாதாரண இது பழுக்காது. மண்ணு காத்துன்னு ஒண்ணு அடிக்கும். வெயில் டபுள் மடங்கு 50 டிகிரி மீறி வெயில் அடிக்கும். அந்த வெயில்ல பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா பழுக்க ஆரம்பிச்சுரும். பழுக்கும் செங்காய் ஆயிடும். அது செங்காயா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னாக்கா, பழுக்க ஆரம்பிச்சுரும். இந்த பழத்த பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும் இதான் அந்த பழம். நம்ம சின்ன வயசுல ஈச்சம்பழத்த அறுத்து ஆத்து மணல்ல புதைக்க வச்சு நம்ம சாப்பிட்டுருப்போம். அந்த ஈச்சக்கொலைய அறுத்து மண்ணுல புதைச்சு வச்சு மறுநாள் காலைல போய் பார்த்தாக்கா, பழம் பழுத்திருக்கும். யார் கொய்த்துட்டு வந்தாங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க. மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.